ஸோ முஸ்லீம்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் இல்லைங்களா, முஸ்லீம்களும் மேற்கு நாகரிகமும் ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. எப்படி மாற்றங்கள் நிகழ்ந்தது, என்னென்ன ஃபித்னாக்கள் வந்தது, கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ உலகத்தில் நடக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட் மட்டும் இல்லை, அரசியல் ரீதியான ஒரு மோதல் மட்டும் கிடையாது. அது ஒரு சிவிலைசேஷனல் கான்ஃப்ளிக்ட், நாகரிகங்கள் மோதக்கூடிய விஷயம். அது வெஸ்ட் வெர்சஸ் முஸ்லிம்ஸ் என்பது ஒரு சிவிலைசேஷனல் கான்ஃப்ளிக்ட் என்று சொல்லலாம். நில ப்ராப்ளம், லேண்டு ப்ராப்ளம் கிடையாது, ஆயில் ப்ராப்ளம் மட்டும் கிடையாது, பாலிடிக்ஸ் மட்டும் கிடையாது. இது ஒரு பிலீஃப் சிஸ்டத்தோடைய கிளாஷ். ஏன்னா மேற்கு உலகம் எதை ரெப்ரசன்ட் பண்ண பார்க்குதுன்னா, செக்யுலரிசம், லிபரலிசம், மெட்டீரியலிசம், இது எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ண பார்க்குது. இஸ்லாம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, தௌஹீத், ஒரு இறைவனை மட்டும்தான் வணங்கணும், வஹி அடிப்படையிலானதான் வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கொள்ளணும், அது இறை செய்தி அடிப்படையில், ஆகிரத் தான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய மையமாக இருக்கணும். அதாவது இது கண்ட்ரி வெர்சஸ் கண்ட்ரி கிடையாதுங்க, வேர்ல்டு வியூ வெர்சஸ் வேர்ல்டு வியூ என்று சொல்லலாம். ஸோ இன்றைய மேற்கு நாகரிகம் ஒரு ஜாஹிலியா தான், ஒரு ஜாஹிலியாவுடைய மாடல் தான் அது. மனிதன் தான் சட்டத்தை வடிவமைக்கக்கூடியவனாக இருக்கிறான், அவங்கக்கிட்ட மொராலிட்டி ரிலேட்டிவ் ஆகுது, ரிலீஜன் ஒரு ப்ரைவேட் மேட்டர் ஆகுது செக்குலரிசம் வந்ததுனால. ஸோ குரானில் சொல்லக்கூடிய ஜாஹிலியாவுக்கு இது சமமானது. அல்லாஹ்வுடைய சட்டத்தை ரிஜெக்ட் செய்வது, மனித விருப்பத்தை உச்சகட்டமாக உயர்த்துவது. இது நீங்கள் எங்கே பார்க்கலான்னா, அவங்க ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். ஒரு கண்டினியூஸாக ஒரு ஹிஸ்டாரிக்கல் கான்ஃப்ளிக்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. முதல்ல சிலுவை போர்க்காரர்கள், குருசேடர்ஸ் வந்தாங்க, அடுத்து கொலோனியலிசம் நடந்தது, அடுத்தது மாடர்ன், இப்போ நவீன காலத்தில் குளோபல் டாமினன்ஸ் இருக்குது. இது எல்லாமே ரேண்டமாக நடந்துடுறதில்ல, ஒரு கண்டினியூட்டியோடு இதெல்லாம் நடக்குது. ஸோ மேற்கு உலகம் முன்னாடிலாம் மிலிட்ரி மூலியமாக தாக்குச்சு இல்லைங்களா, பிறகு காலனைசேஷன். இன்று எப்படி தாக்குதுன்னா, நவீன காலத்தில் கல்ச்சரு, மீடியா, எக்கனாமி மூலம் டாமினேட் பண்ணுது. ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஷிஃப்ட்டு. ஆனால் கோல் ஒன்றே ஒன்று தான் எப்போவுமே அவங்களுக்கு. ஸோ இங்கே பெரிய பிரச்சனை எங்கே வருதுன்னா, முஸ்லீம்கள் கான்ஃப்ளிக்டை தவறாக புரிஞ்சிக்கிறாங்க. பல முஸ்லீம்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மேற்கு உலகம் தான் அட்வான்ஸ்டாகுது, முன்னேறி இருக்குது, ஏன்னா அறிவியலில் அவங்க தான் டாப்பாக இருக்கிறாங்க, நாமெல்லாம் பின்தங்கி இருக்கிறோம், ஏன்னா நம்ம டெக்னாலஜி இல்லை என்று. ஸோ இது ஒரு சூப்பர்ஃபிஷியல் அனாலிசிஸ், மேலோட்டமான ஒரு பகுப்பாய்வு அனாலிசிஸ். முக்கியமான பிரச்சனை என்னென்னா, அகீதாலையும் மன்ஹஜ்லையும் முஸ்லீம்கள் தவறாக போனது, வழி தவறி போனது. இதுதான் மெயின் ப்ராப்ளம் நமக்கு நடக்கக்கூடிய ஃபித்னாக்களுக்கு, நம்மளுடைய வீழ்ச்சிக்கு. வெஸ்ட்டு ஸ்ட்ராங்காக ஆகிறதுலான தான் நம்ம வீழ்ச்சி அடைஞ்சோன்னு என்பது கிடையாது. நம்முடைய வீழ்ச்சி நம்மளுடைய பலகீனங்கள், நம்ம அக்கீதாவை சரியான முறையில் பின்பற்றாமல், இஸ்லாமை சரியாக பின்பற்றுறதுனால தான் நம்மளுடைய பலவீனங்கள். தௌஹீதில் வீக்னஸ் இருக்குது, சுன்னாவை புறக்கணிக்கிறது, உலகத்தின் மீது அதிகமான ஆசை, அதாவது ஹுப்பு துன்யா, அதனால தான் எக்ஸ்டர்னல் டாமினேஷன் என்பது வருது. வெளியாள்கள் டாமினேஷன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பேசுகிறது ஒரு பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் மட்டும் இல்லை, ஒரு அக்கீதா பேஸ்டு ஒரு சிவிலைசேஷனல் அனாலிஸ்ட். ஸோ முஸ்லீம்கள் எப்படி எழுச்சி அடைஞ்சாங்க, குரான் எப்படி ஒரு சிறந்த சிவிலைசேஷனை உருவாக்குனது, சஹாபாக்கள் எப்படி உலகத்தின் தலைவர்களாக ஆனார்கள், கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ முஸ்லீம்களுடைய எழுச்சி பல பேர் என்ன நினைக்கிறாங்க, மெட்டீரியல் காரணங்களால் நடந்தது நினைக்கிறாங்க. அவங்ககிட்ட அந்த பொருளாதாரம், மெட்டீரியலிசம், இந்த மெட்டீரியல் காரணங்களால் தான் நடந்ததுன்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக கிடையாது. அது முழுவதும் ஒரு அக்கீதா பேஸ்டு டிரான்ஸ்ஃபார்மேஷன். அக்கீதாவில் அவங்க சிறந்து விளங்குனாங்க, சரியான அக்கீதாவில் இருந்தாங்க என்பதனால்தான் முஸ்லீம்கள் எழுச்சி அடைந்தார்கள். ஸோ இஸ்லாம் ஒரு கம்ப்ளீட் இன்சான், அவனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வழிவகுத்துச்சு. ஒரு புதிய மனிதனை அது உருவாக்குச்சு. அந்த புதிய மனிதன் எப்படிப்பட்டவனாக இருந்தான், நீதமுடையவனாக இருந்தான், சிறந்து விளங்கினான் எல்லா துறையிலையும். ஒரு மனிதனை முழுமையாக ரீப்ரோக்ராம் பண்ணிச்சின்னு சொல்லலாம். பயத்தை அல்லாஹ்வுடைய பயம் என்று மாற்றியது. ஸோ லாயல்ட்டியை உம்மத்துக்கான லாயல்ட்டியாக மாற்றியது. மேலும் ஆகிரத்தை மையமான கொஞ்சம் வாழ்க்கையை கொண்ட மனிதனாக அது மனிதனை ரீப்ரோக்ராம் பண்ணிச்சு என்று சொல்லலாம். ஸோ அந்த மனிதன் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டான், இன்ஜஸ்டிஸ் நடந்தால் அதை டாலரேட் பண்ண மாட்டான், நீதமாக நடக்கணும்னு நினைப்பான், ஹக்குக்காக எதை வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவான். ஸோ இதுவே ஒரு சிவிலைசேஷன், நல்ல சிவிலைசேஷனை பில்டு பண்ணுறதுக்கான முக்கியமான அடித்தளம் என்று சொல்லலாம், ஃபவுண்டேஷன் என்று. ஸோ தௌஹீது தான் கரெக்டான ஃபவுண்டேஷன். தௌஹீத் தான் சிறந்த ஃபவுண்டேஷன் முஸ்லீம்களுடைய எழுச்சிக்கு. முஸ்லீம்களுடைய பல வருடங்களாக அவங்க ரொம்ப கூவத்தாக இருந்தாங்க இல்லைங்களா, வலிமையோடு இருந்தாங்க. இதற்கு காரணம் அவங்கக்கிட்ட காணப்பட்ட அந்த தௌஹீத் என்பது. ஸோ தௌஹீத் எதை நமக்கு கற்றுத்தரும் என்றால், மனிதனை அல்லாஹ்வுக்கு பயப்பட வைக்கும், சிஸ்டம்க்கு அடிமையாக்க வைக்காது, ஹக்கையும் பாத்திலையும் கரெக்டாக பிரித்து காட்டும்,
அதனால தான் சஹாபாக்கள் ரோம் பாரசீகங்களாக இருந்த சூப்பர் பவர்ஸை கூட சேலஞ்ச் பண்ணாங்க, அதை வீழ்த்தினாங்க. அவங்க குறைந்த எண்ணிக்கையில் இருந்தபோது கூட அவங்க தான் வெற்றி பெற்றாங்க. அல்ல அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தாங்க. காரணம் அவங்ககிட்ட தௌஹீத் இருந்தது. அவங்க தௌஹீதை நிலைநாட்டினாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய நவீன மாடர்ன் ஆர்மிஸ் இது போன்ற சஹாபாக்கள் வந்து தயார் செய்யப்படலை இல்லைங்களா? அந்தளவுக்கு அவங்கக்கிட்ட அந்த ஆர்மிஸ் வெப்பன்ஸ் எதுவுமே கிடையாது. முஸ்லீம்கள் வெற்றி அடைந்தது எதனால்? மிலிட்ரி ட்ரைனிங் காரணமாகவா? அதிகமாக இருந்தாங்க அதன் காரணமாக? இல்லவே இல்லை. தௌஹீதை அவங்க நிலைநாட்டினாங்க. அதனால் அவங்க எந்த ரோமன் அகாடமிக்கும் போய் படிக்கலை மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜியெல்லாம், எந்த பெர்ஷியன் பாரசீக வார் ஸ்ட்ராட்டஜியும் கற்றுக்கொள்ளலை. ஆனால் அவங்கக்கிட்ட இருந்தது ஈமான், யக்கீன், சுன்னாவை பின்பற்றுதல். அதனால் அவங்க வந்து சின்ன ஒரு படையாக இருந்தாலும் மிகப்பெரிய வல்லரசாக இருந்த ரோம் பாரசீகத்தை வீழ்த்திட்டாங்க. ஸோ இஸ்லாம் வந்து அதனுடைய சிவிலைசேஷன் நாகரிகம் என்பது வந்து கம்ப்ளீட்லி ஒரு யூனிக்கானது, அதாவது தனித்துவம் வாய்ந்தது. அது க்ரீக் ஃபிலாசபி அடிப்படையில் இல்லை, ரோமன் பாலிடிக்ஸ் அடிப்படையில் இல்லை. அது பில்டு பண்ணப்பட்டது, அது கட்டப்பட்டது எல்லாம் குர்ஆன் சுன்னாவின் ஊடாக. ஸோ துன்யாவையும் ஆகிரத்தையும், அதாவது இம்மையும் மறுமையும் அது அழகாக பேலன்ஸ் பண்ணிச்சு, இல்மையும் அமலையும் அது அழகாக பேலன்ஸ் பண்ணிச்சு, நீதத்தையும் கருணையும் அழகாக பேலன்ஸ் பண்ணிச்சு. ஸோ முக்கியமான பாயிண்ட் இங்கே என்னென்னா, முஸ்லீம்கள் வந்து எக்ஸ்பேன்ஷனுக்காக ஃபைட் பண்ணலை. எக்ஸ்பேன்ஷன் என்றால் நம்ம வந்து இன்னும் எல்லைகளை விரிவடையணும், இருக்கக்கூடிய பவரை நம்ம கையில் தக்க வச்சுக்கணும், அதுக்காக இல்லை. மாறாக தாவா தான் அவங்களுடைய கோலாக இருந்தது. ஸோ முஸ்லீம் அல்லாத கண்ட்ரிக்கும் இந்த தூய இஸ்லாமை போய், இந்த நீதமான ஒரு மார்க்கத்தை போய் சென்று அடையணும் என்பதுக்காக தாவாவையும் நீதத்தையும் நிலைநாட்ட தான் அவங்க என்ன செஞ்சாங்க. அந்த காலத்தில் போர்கள் நடந்தது, அமைதி ஒப்பந்தங்கள் நடந்தது. போரை விட அமைதியை அவர்கள் விரும்பினார்கள் இல்லைங்களா? பீஸ் ட்ரீட்டிஸ்லாம் நம்ம பார்க்கலாம், குறிப்பாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில். ஸோ இஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆனது வந்து ஃபோர்ஸ் மூலியமாக மட்டும் இல்லைங்க, ஜஸ்டிஸ் மூலியமாக தான் அது வந்து பரவுச்சு. நீதம் மூலியமாக மக்கள் பார்த்தாங்க. இதற்கு முன்னாடி ரோம் பாரசீக அரசுகள்லாம் அவங்க இருந்திருக்கிறாங்க, அவங்களுடைய அநியாயங்கள்லாம் பார்த்துருக்குறாங்க, அந்த ஆட்சியாளர்கள் அநியாயங்கள்லாம். ஆனால் இந்த இஸ்லாமிய ஆட்சி வந்து குறிப்பாக உமர் ரலியல்லாஹு காலத்திலலாம் பார்க்கும்போது நீதமான ஆட்சியாக இருக்கே, கரப்ஷன் இல்லையே, ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கே, மனிதன் வந்து சமமாக இருக்கே, ஜாதி இந்த பிரிவினைகள் இதெல்லாம் இல்லையே. அதனால் அவங்க வாலண்டராக வந்து என்ன செய்கிறாங்க, மனமும் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் இஸ்லாத்துக்கு மாறுறாங்க. ஸோ முஸ்லீம்களை எழுச்சி வந்து இன்சைட் அவுட் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அவங்களுடைய ஃபார்முலா பார்த்திங்கன்னா அக்கீதா, கேரக்டர், சொசைட்டி, சிவிலைசேஷனல், கடைசியாக பவர். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, முஸ்லீம்களுடைய வீழ்ச்சியை பார்க்க போகிறாங்க. எப்படி வீழ்ச்சி அடைஞ்சார்கள்? ஸோ முஸ்லீம்களுடைய வீழ்ச்சி வந்து வெளி எதிரிகளால் ஆரம்பிக்கல, அது உள்ளிருந்தே இன்டர்னல் டிஸ்பியூட்டாலே ஆரம்பிச்சுது, ஃபசாதுகள். ஸோ வந்து முஸ்லீம்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுக்கு காரணம் வந்து தௌஹீத். அவங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் அதுலேருந்து விலகுதல். தௌஹீதை விட்டு தூரம் ஆகும்போது அவங்களுக்கு வந்து தோல்விகள் வருது. ஸோ என்ன மாதிரியான ஒரு டீவியேஷன் தௌஹீதுலேருந்து பார்த்திங்கன்னா, ஷிர்க் ரீதியான ப்ராக்டிசஸ்ஸு, பிதத்துகள் அதிகரிப்பது, குர்ஆன் சுன்னாவுடைய விளக்கம் வந்து பலவீனமாகுது. ரிசல்ட் என்ன? அல்லாஹ்வுடனான கனெக்ஷன் குறைஞ்சிடும் இல்லைங்களா? ஸோ வந்து மேலும் ஹுப்பு துன்யா, இதனால் என்ன ஆகும்னா உலக ஆசை வந்து எல்லை மீறி போகும். அதனால் இது வந்து பெரிய நோய், இது உள்ளத்தில் இருக்கக்கூடிய பெரிய நோய் இந்த ஹுப்பு துன்யா என்பது. ஸோ உலக ஆசைகள் அதிகமாக ஆனது. இதனால் ஆரம்பகால முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு சாக்ரிஃபைஸ் மைண்ட் செட்டில் இருந்தாங்க, ஆகியத்தை மையமாக கொண்டு வாழ்ந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய லேட்டர் முஸ்லீம்ஸ் எப்படி இருக்காங்க, சமகால முஸ்லீம்கள் வந்து லக்ஸரியில் உழறாங்க, கம்ஃபர்ட்டை எதிர்பார்க்குறாங்க, பவர் ஸ்ட்ரகிள்லேயே அவங்களுடைய காலம் போயிடுது. ஸோ இது என்ன செஞ்சதுன்னா, உள்ளத்தில் இருக்கக்கூடிய தைரியத்தை குறைத்தது, அவங்ககிட்ட இந்த யூனிட்டியை உடச்சிச்சு. ஒற்றுமையாக இருந்தது யூனிட்டி உடஞ்சிச்சு, நாடுகள் எல்லைகள் என்று பிரிக்கப்பட்டாச்சு. ஸோ முஸ்லீம்கள் வீக்காக ஆனது வந்து அவங்க தௌஹீதை விட்டு தூரமான போது. ஸோ இதனால் நிறைய பொலிட்டிக்கல் ஃபைட் நடந்தது, செக்டேரியன் இஃப்திலாஃபாத்துகள் நடந்தது, பவர் ஸ்ட்ரகிள் நடந்தது. ஒரு யுனைட்டடான ஒற்றுமையான உம்மத் என்பது வந்து சிறு சிறு குழுக்களாக, குரூப்பாக உடைந்து போச்சு. இது எதிரிகளுக்கு ஈஸியான டார்கெட்டாக ஆயிடுச்சு. ஸோ இல்ம் இருந்தது, ஆனால் உண்மையான அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போனது முஸ்லீம்கள் மத்தியில். ஸோ மெமரைசேஷன் இருந்தது, எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, ஆனால் அப்ளிகேஷன் இல்லை, அதனுடைய அப்ளிகேஷன் குறைந்து விட்டது. உலமாக்களுக்கு நெருக்கமாக ஆனார்கள் சிலர், அதே நேரத்தில் ஆட்சியாளர்களுக்கு நெருக்கமாகவும் ஆகி உலமாக்கள் உண்மையை பேச மறந்தார்கள். இறுதியில் உம்மத்து வந்து பிளவுபட்டுச்சு, இந்த நிலைமையில் எப்படி இருக்குது. ஸோ எல்லாருமே இதற்கு காரணம், ஒரு சாராரை மட்டும் நம்ம குற்றம் சாட்ட முடியாது. மக்கள்கிட்டையும் தௌஹீது குறைஞ்சிச்சு. ஸோ அதனால் அவங்க பல இடங்களில் இழிவுபடுத்தப்பட்டாங்க, அடிக்கப்படுறாங்க, இன்னை வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. ஸோ வந்து ரூலர்ஸ் எப்போ கரப்ட் ஆகுறாங்களோ அப்போது உம்மத்து வந்து ஆட்டோமேட்டிக்காக டிக்ளைன் ஆக ஆரம்பிக்கும். ரூலர்ஸ் மட்டும் இல்லை, எப்போ மக்களும்
முஸ்லீம் ஆட்சியாளர்களும் கரப்ட் ஆகுறாங்களோ அப்போ வந்து உம்மத்து வந்து அதனுடைய வீழ்ச்சி பாதையை நோக்கி போய்க்கொண்டே இருக்கும். எப்போ வந்து லீடர்ஸ் வந்து ஜஸ்டிஸை கைவிட்டாங்களோ, அதிகமான துல்மு நடந்ததோ, அநீதிகள், எப்போ இஸ்லாமிக் கவர்னன்ஸ் வந்து பலவீனமாச்சோ, இதனால் மக்கள் என்ன ஆகுறாங்க, அந்த ட்ரஸ்ட்டை இழந்துடுறாங்க. சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிடுது. பலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, குருசேடர்ஸ் வந்தாங்க, சிலுவை யுத்தங்கள் நடந்தது, அதனால தான் வீழ்ச்சி, காலனித்துவம் நடந்தது, அதனால தான் வீழ்ச்சின்னு சொல்லிட்டு பல காரணங்களை சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மையான காரணங்கள் இல்லை. முதல் காரணம் அவங்களுக்குள்ளே நடந்த அந்த உள்ளார்ந்த பலவீனங்கள், இன்டர்னல் வீக்னஸ். பிறகு தான் எக்ஸ்டர்னல் அட்டாக், மற்ற எதிரிகள் வந்து அட்டாக் பண்ணுறது. ஸோ எக்ஸாம்பிள் குருசேடர்ஸு, கொலோனியலிசம் இவை வந்தது வந்து முஸ்லீம்கள் ஆல்ரெடி வீக் ஆகிட்டாங்க. அதன் பிறகு தான் இதெல்லாம் வருது இன்னும் வீக்காக ஆக்க. ஸோ பலவீனமான அக்கீதா, பலவீனமான கேரக்டர், பிறகு வந்து இதனால் உம்மத்தில் பிளவுகள், பிறகு ஃபசாத் அதிகரிக்குது, பிறகு முஸ்லீம்கள் வீழ்ச்சி அடைகிறாங்க. அடுத்த முக்கியமான கேள்விகள் என்னென்னா, மேற்குலகம் எப்படி எழுச்சி அடைஞ்சுது, அவங்க எப்படி வந்து எந்த பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணாங்க, அவங்களுடைய பலம் என்பது எங்கேருந்து வந்தது, இந்த கேள்விகள் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க, விடை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு முழுமையாக புரியும் பிரச்சனை எங்கே வந்தது என்று. ஸோ வந்து மேற்கு உலகம் எழுச்சி அடைஞ்சது பார்த்திங்கன்னா, பியூராக இன்டெலிஜென்ஸ் காரணமாகவும் அறிவியல் சயின்ஸ் காரணமாக மட்டும் இல்லைங்க. அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஐடியாலஜிக்கல் ஷிஃப்ட் என்று சொல்லலாம். ஸோ வந்து வெஸ்ட்டு ஸ்ட்ராங் ஆச்சு இல்லைங்களா, முஸ்லீம்கள் வீக் ஆன பிறகு தான் அவங்க ஸ்ட்ராங் ஆனாங்களே. ஸோ ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, வரலாறில் முஸ்லீம்கள் ஸ்ட்ராங்காக இருந்தபோது யூரோப் வந்து பிற்போக்குத்தனமாக இருந்தது, பேக்வேர்டாக இருந்தது. முஸ்லீம்ஸ் வீக்காக ஆனபோது யூரோப் வந்து எழுச்சியை நோக்கி ஆரம்பித்தது. அதனால் இது வந்து கோஇன்சிடென்ஸ் கிடையாது, இது ஒரு பவர் டிரான்ஸ்ஃபர் என்று சொல்லலாம். குறிப்பாக வெஸ்டர்ன் வேர்ல்டு வந்து முஸ்லீம்களுடைய கல்வியிலேருந்து நிறையவே பலன் பெற்றது என்று சொல்லலாம். மேற்கு உலகம் வந்து நாலேஜ் வந்து க்ரியேட் பண்ணல, மற்றும் அது வந்து நாலேஜை பாரோ பண்ணிக்கிச்சு, பில்டு பண்ணிச்சு. எங்கேருந்து? இஸ்லாமிய ஹிலாஃபத்துலேருந்து பில்ட் பண்ணிச்சு. அதை நம்ம பார்க்கலாம். அந்த காலத்தில் வந்து இதை நோக்கி நிறைய பேர் படையெடுப்பாங்க இல்லைங்களா. அப்பாசிய ஹிலாஃபா காலத்தில் ஹவுஸ் ஆஃப் விஸ்டம் என்றெல்லாம் வச்சுருந்தாங்க, பைத்துல் ஹிக்மா என்றெல்லாம் வச்சுருந்தாங்க. அதை நோக்கி பல பேர் வெஸ்ட்லேருந்து படையெடுத்து வருவாங்க அந்த காலத்தில். எப்படி இந்த காலத்தில் வந்து மேற்கை நோக்கி போகிறாங்களோ, ஆங்கிலம் கற்றுக்கணும், பெரியார் ஆகணுமோ, அந்த காலத்தில் இஸ்லாமிய உலகுக்கு வந்து கல்வியை கற்றுக்கொண்டாங்க. குறிப்பாக ஸ்பெயின்லாம் அதில் ரொம்பவே கான்ட்ரிபியூட் பண்ணிச்சின்னு சொல்லலாம். ஸோ வந்து அவங்க வந்து எடுத்த மெடிசனு, சயின்ஸு, ஃபிலாசபி எங்கேருந்து எடுத்தாங்க? பாக்தாதுலேருந்து, அந்தாலுசியாலேருந்து, இஸ்லாமிய நாகரிகத்துலேருந்து எடுத்தாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து அவங்களுடைய யூனிவர்சிட்டிஸ்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு, லைப்ரரிஸ் வளர்ந்தது, டிரான்ஸ்லேஷன் ஒர்க் அதிகமாச்சு. இதனால் வந்து வெஸ்டர்ன் வேர்ல்டு வந்து எழுச்சி அடைஞ்சிது. அவங்க முஸ்லீம்களுடைய லெகசியை பயன்படுத்தி கொண்டாங்க. அதன் பிறகு தான் ரினைசன்ஸ் வருது, என்லைட்மெண்ட் வருது. இதெல்லாம் ஐரோப்பாவை என்ன செய்யுது? மாற்றுது. ஸோ ரெனைசன்ஸ், என்லைட்மெண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ரெண்டு விஷயம் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மூமெண்ட்ஸ் என்ன செஞ்சுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரெனைசன்ஸும் என்லைட்மெண்ட்டும், இந்த மறுமலர்ச்சி காலம், ரெனைசன்ஸ் வந்து 14லேருந்து 17ஆம் நூற்றாண்டு மற்றும் இந்த என்லைட்மெண்ட் காலம், அறிவொளி காலம் என்று சொல்லுவாங்க. இது வந்து 17ஆம் நூற்றாண்டுலேருந்து 19ஆம் நூற்றாண்டு ஆகியவை வந்து ஐரோப்பாவில் வந்து இது ரெண்டுமே வந்து யூரோப்பில் வந்து முக்கியமான திருப்பு முனைகளாக கருதப்படுது. இது வந்து உலகத்தை வந்து மனிதர்கள் பார்க்கக்கூடிய விதத்தை மாற்றி அமைச்சது. குறிப்பாக இந்த மறுமலர்ச்சி காலம் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ மறுமலர்ச்சி என்பது வந்து ஃப்ரெஞ்சு மொழியில் ரீபர்த், மீண்டும் பிறப்பு என்று பொருள்படும். இது வந்து இடைக்காலத்துடைய முடிவையும் நவீன காலத்துடைய தொடக்கத்தையும் குறிக்குது. ஸோ இதனுடைய மைய கருத்து என்னென்னா, மனித நேயம், ஹியூமனிசம், மனிதனின் ஆற்றல் மற்றும் படைப்பாளரை கொண்டாடுவது இதனுடைய அடிப்படை. அப்புறம் கலை மற்றும் இலக்கியம் இதனுடைய முக்கிய அம்சங்களாக இருக்குது. பண்டைய கிரேக்கம் மற்றும் ரோமானிய கலைகள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டுச்சு. லியோனார்டோ டாவின்சி வந்து மைக்கேல் ஆஞ்சலஸோ போன்றவர் வந்து குறிப்பிடத்தக்கவங்க. இதில் அறிவியல் ரீதியாக காப்பர்னிக்கஸ் போன்றவர் சூரியனை மையமாக கொண்ட அண்டவியல் மாதிரியெல்லாம் முன் வச்சாங்க. ஸோ நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சாங்க. அச்சு இயந்திரம், பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுடைய வருகை வந்து அறிவை பரப்புவதில் பெரும் புரட்சியை ஏற்படுத்துது. அதன் பிறகு என்லைட்மெண்ட் காலம் 17ஆம் நூற்றாண்டுலேருந்து 18ஆம் நூற்றாண்டு வரை. இது வந்து பகுத்தறிவுடைய காலம், ஏஜ் ஆஃப் ரீசன் என்று அழைக்கப்படுது. இந்த காலத்தில் தான் மத கோட்பாடுகளை விட தர்க்கம் மற்றும் அறிவியலுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ இதனுடைய மைய கருத்துக்கள் பார்த்திங்கன்னா, பகுத்தறிவு, சுதந்திரம் மற்றும் தனி மனித உரிமைகள், இது எல்லாமே அதிகமான மைய கருத்தாக பேசப்படக்கூடிய விஷயமா இருந்தது. பிறகு அரசியல் மாற்றங்கள் நடந்துச்சு. மக்களாட்சி மற்றும் மத சார்பின்மை போன்ற கருத்துக்கள் வலுப்பெற்றுச்சு. இது அமெரிக்கா மற்றும் பிரெஞ்சு புரட்சிகளுக்கு வழிவகுச்சிச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஸோ இதனுடைய முக்கிய சிந்தனையாளர்கள் பார்த்திங்கன்னா, ஜான் லாக்கு, வால்டேரு மற்றும் ருசோ போன்றவர் வந்து சமூக ஒப்பந்தம் மற்றும் மனித உரிமைகள் பற்றி அதிகமாக பேசினாங்க. ஸோ ஐசக் நியூட்டன் போன்றவர் வந்து
கண்டுபிடிப்புகள், அவங்களுடைய கண்டுபிடிப்புகள் இயற்கையுடைய விதிகளை பகுத்தறிவு மூலம் புரிந்து கொள்ள முடியும் என்பதை அவங்க நிரூபித்தாங்க. இது ஒரு அறிவியல் புரட்சியாக இருந்தது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் நடந்ததுங்க. இந்த மூமெண்ட்ஸ் ரெனைசன்ஸ், என்லைட்மெண்ட் இந்த மூமெண்ட்ஸ் என்ன செஞ்சதுன்னா, ஒரு பக்கத்தில் எப்படி, இன்னொரு பக்கத்தில் சர்ச்சோடைய அத்தாரிட்டியை ரிஜெக்ட் பண்ணுச்சு. அவங்க பகுத்தறிவு வந்து எலிவேட் ஆச்சு. ஹியூமன் சென்டர்டு திங்கிங் வந்து அதிகமாகிடுச்சு. மனிதனை மையமாக கொண்ட சித்தாந்தங்கள், சிந்தனைகள். ஸோ இதனால் ரிலீஜன் வந்து பப்ளிக் லைஃப்லேருந்து ரிமூவ் பண்ணப்பட்டு, நீக்கப்பட்டு செக்குலரிசம் வளர்ந்தது இல்லைங்களா? ஸோ வந்து செக்குலரிசம் தான் அடித்தளமாக ஆச்சு. மேற்கு நாகரிகத்தினுடைய ஒரு கோர் என்று சொன்னால் இந்த செக்குலரிசம். இதனுடைய பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ மத சார்பின்மை ஏற்படுது. மத சார்பு என்பது மதம் அல்லது கடவுளை அரசு நிர்வாகத்திலேருந்து பிரித்து வைக்கக்கூடிய ஒரு கொள்கை. அரசு எந்த ஒரு மதத்தையும் ஆதரிக்காமல் அனைத்து மதங்களையும் சமமாக நடத்தணும், இது மத சார்பற்ற நடுநிலையான நிர்வாகம் என்று சொல்லும். ஸோ மதம் சார்ந்த விஷயங்களை அரசு தலையிடாது. அனைத்து மதத்தினரும் சம உரிமை என்று சொல்லுவாங்க. தனிநபர்கள் எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றவோ, வழிபடவோ அல்லது பின்பற்றாமல் இருக்கவோ சுதந்திரம் என்று சொல்லுவாங்க. மத நம்பிக்கை நடுவில் பாகுபாடு காட்டக்கூடாது சொல்லுவாங்க. ஸோ லாட்டின் வேர்டில் செக்குலம் என்ற வார்த்தையிலேருந்து தான் உருவாச்சு. இதற்கு என்னென்னா, மதம் சார்ந்த விஷயங்களிலிருந்து விடுபட்டு நவீன ஜனநாயக மதிப்புகளை வலியுறுத்தக்கூடிய ஒரு டேர்ம் தான் இந்த செக்குலம் என்பது. ஸோ ரிலீஜன் பப்ளிக் லைஃப்லேருந்து ப்ரைவேட் ஆகிடுச்சு, ஸ்டேட் வந்து செப்பரேட் ஆகிடுச்சு, சட்டங்கள் எல்லாம் வந்து ஹியூமன் மேட், மனிதன் உருவாக்கிய சட்டங்கள் ஆயிடுச்சு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சொசைட்டி வந்து பில்ட் ஆகுது. அல்லாவுடைய கைடன்ஸ் இல்லாமல், ஹிதாயத் இல்லாமல் ஒரு சொசைட்டி பில்ட் ஆகுது. என்ன ஆகும்? மெட்டீரியலிசம் கோல் ஆயிடுச்சு அவங்களுக்கு. மேற்கு சிவிலைசேஷன் எதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? மறுமை என்ற அந்த நோக்கம் போய், அவங்களுடைய வேதங்களில் சொல்லப்படும் மறுமை என்ற நோக்கம் போய், துன்யாவுடைய சக்ஸஸ் மட்டும்தான் முக்கியம், துன்யா தான் முக்கியம்னு சொல்லி மேற்கு சிவிலைசேஷன் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பொருள் முதல் வாதம் வந்து செல்வாக்கு செலுத்துது இல்லைங்களா? ஸோ வந்து அண்டம் முழுவதும் வந்து பொருட்களால் ஆனது என்ற அந்த கொள்கை அது நம்ம ஃபுல்லாக டீப்பாக போக தேவையில்ல. ஸோ இதில் டயலெக்டிக்கல் மெட்டீரியலிசம் வேறு உருவாச்சு. கார்ல் மார்க்ஸு, ஏங்கல்ஸு இவங்கெல்லாம் உருவாக்கிய கோட்பாடு இது. பணமும் உடைமைகளும் வாழ்க்கையுடைய முக்கிய கோலாக மாறுச்சு. மனதை விட உடலுக்கும், எண்ணங்களை விட செயலுக்கும் முக்கியத்துவம் அளிச்சிச்சு அது. ஸோ அவங்க இப்போ வாழ்க்கையை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் அதிகமாக இருப்பது தான் வாழ்க்கையில் வெற்றி, டெக்னாலஜி தான் முற்போக்குத்தனம், டெக்னாலஜி யார்கிட்ட இல்லையோ அவங்க பிற்போக்கு, சந்தோஷத்துக்கான ஒரே வழி கம்ஃபர்ட்டாக இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? மறுமையை மறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆகிரத் என்ற கான்செப்டை அவங்க மறுக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இந்த அக்கௌண்டபிலிட்டி குறைவாகுது. நம்ம மறுமையில் பதில் கொடுக்கணும், கடவுள் நம்மளுக்கு வந்து கேள்வி கேட்பார், ஒழுங்காக இந்த உலகத்தை வாழணும், எல்லாம் இந்த அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்புத்தன்மை எல்லாமே குறைய ஆரம்பிக்குது. பிறகு இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டு வந்து லைஸாவது ஒரு குளோபல் டாமினேஷன் நடக்குது. அவங்க மிலிட்ரியை யூஸ் பண்ணாங்க, காலனிஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, காலனித்துவம் வருது எல்லா நாடுகள்லேயும். ஸோ அவங்களுடைய இதன் மூலியமாக இந்த காலனித்துவம் வந்த பிறகு அவங்களுடைய கல்ச்சர், கலாச்சாரமும் அவங்களுடைய சிஸ்டம் இது ரெண்டுமே உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ காலனித்துவம் முடிஞ்சிட்டாலும் அவங்க வந்து நம்ம எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. வெஸ்ட்டு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுது. எப்படி? மிலிட்ரி மூலியமாக அல்ல, மாறாக மாடர்ன் டூல்ஸ் மூலியமாக, நவீன விஷயங்கள், சித்தாந்தங்கள் மூலியமாக நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. மீடியா மூலியமாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. எஜுகேஷன் சிலபஸ் வந்து அவங்களுடைய எஜுகேஷன் சிலபஸ், எக்கனாமி மூலியமாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி மூலியமாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இதன் மூலம் மைண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. மக்களுடைய அந்த சிந்தனைகளே அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சிக்கிறாங்க. ஸோ வெஸ்ட்டுடைய சக்ஸஸ் வந்து அதனுடைய சிஸ்டம், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்ப்ளாய்டேஷன் இது எல்லாமே அதற்கு வழிவகுது. அவங்களுடைய ஃபவுண்டேஷன், அடித்தளமே என்னென்னா மறுமையை மறந்த ஒரு சிஸ்டம். என்ன ஆகும் அடுத்தது? சரி, இன்றைக்கி முஸ்லீம்கள் வெஸ்டர்ன் வேர்ல்டை எப்படி பார்க்குறாங்க? நம்ம வெஸ்டர்ன் வேர்ல்டை இமிட்டேட் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைய முஸ்லீம் உலகம் வந்து ஒரு வருத்தமான ஒரு விஷயம்னா, ஒரு இண்டிபெண்டன்ட் சிவிலைசேஷனாக இல்லை அந்த காலத்தை போல். இன்றைக்கி டிபெண்ட்டான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்ட சிஸ்டமாக மாறிடுச்சு. ஸோ முஸ்லீம்கள் என்று வெஸ்ட்டை வந்து பிளைண்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அப்படியே இமிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மேற்கு உலகத்தை. எந்தெந்த துறைகளில் அவங்க வந்து பிளைண்டாக இமிட்டேட் பண்ணுறாங்க, அவங்கள காப்பி அடிக்கிறாங்க. எஜுகேஷன் சிஸ்டம், பொலிட்டிக்கல் சிஸ்டம், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாற்றிக்கொள்கிறாங்க, அவங்க கல்ச்சரை மாற்றிக்கொள்கிறாங்க. இதனால் என்ன ப்ராப்ளம் நடக்குதுன்னா,
அப்படியே காப்பி பண்ணுறாங்க. இமிடேஷன் நடக்குது அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல். வெஸ்ட்டுடைய வெளிரங்கமான அந்த ஜாகிரான அப்பியரன்ஸை மட்டும் அவங்க எடுத்துக்கொள்கிறாங்க. அதை வந்து இதுன்னு பார்க்குறாங்க, வெற்றின்னு சொல்லி பார்க்குறாங்க. மாறாக அவங்களோட இன்னர் வேல்யூஸை பார்க்க மறந்துட்டாங்க. இன்னர் வேல்யூஸில் அவங்க எப்படி இருக்கிறாங்க, பின்தங்கி தான் இருக்கிறாங்க. ஸோ இதனால் முஸ்லீம்கள் மத்தியில் என்ன ஆகுது, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை வந்து உருவாகுது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, வெஸ்ட்டுனா சுப்பீரியர், அதுதான் வந்து முற்போக்கு, இஸ்லாம்னா பேக்வேர்டு அப்படின்னு சொல்லி முஸ்லீம்களே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் அவங்கக்கிட்ட இந்த கான்ஃபிடென்ஸ் போயிடுச்சு, ஐடென்டிட்டி கன்ஃபியூஷன் ஏற்படுது. முஸ்லீம்கள் வந்து தங்களுடைய ஐடென்டிட்டியை இழக்கிறாங்க. தௌஹீதுலேருந்து விலகினா எவ்வளோ விளைவுகள் என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து இஸ்லாம் வேல்யூஸ் வந்து பலவீனமாகிடுச்சு. வெஸ்டர்ன் வேல்யூஸை எல்லோரும் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தங்களுடைய ப்ரியாரிட்டியை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. மறுமையை நோக்கமாக கொண்டு செயல்பட்டவங்க இன்றைக்கி பொருளாதாரத்தையும் மற்ற விஷயங்கள், பதவிகள், இதை வந்து மையமாக கொண்டு செயல்படுறாங்க. அது அவங்களுடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா. மக்தப் மதரசாவுக்கு 1 மணி நேரம் தான், ஆனால் பள்ளி கல்விக்கு வந்து 8 மணி நேரம் அதற்கு ஃபீஸ் கட்டுவது. மக்தப் மதரசாவுக்கு ஒரு 500 ஃபீஸ் கட்டுறதுக்கு முடியாது இவங்களால். ஸோ நெய்தர் ஃபுல்லி முஸ்லீமாகவும் இருக்க மாட்டாங்க, அதே நேரத்தில் ஃபுல்லாக வெஸ்டர்னாகவும் இருக்க மாட்டாங்க. ஒரு கன்ஃபியூஸ்டு ஜென்ரேஷன் உருவாகுது, பாதி வெஸ்டர்ன் பாதி முஸ்லீம் என்பது போல். அல்லாஹ் பாதுகாத்து சில நல்ல நபர்களை தவிர அவர்கள் சத்தியத்தை சொல்லி கொண்டு தான் இருக்கிறாங்க, இஸ்லாத்தில் உறுதியாக இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் முஸ்லீம்கள் வெஸ்டர்ன் வேர்ல்டை கூட சரியாக இமிட்டேட் பண்ணலன்னு சொல்லலாம். ஒரு கோணத்துலேருந்து சொல்லும்போது அவங்க எதை எடுத்துக்கொள்கிறாங்கன்னா, என்டர்டெயின்மெண்ட், ஃபேஷன், ஃப்ரீடமை மிஸ்யூஸ் பண்ணுறது, இதை எடுத்துக்கொள்கிறாங்க. அவங்க எதெல்லாம் இக்னோர் பண்ணுறாங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய டிசிப்ளினு, ரிசர்ச் மைண்ட் செட்டு, ஆர்கனைசேஷன், இது எல்லாத்தையும் தூரமாயிடுறாங்க. இதனால் என்ன ஆகுது, இம்மையிலையும் பிரச்சனை, மறுமையிலையும் பிரச்சனை, எதுலேயுமே அவங்க ஒழுங்காக இருப்பதில்லை. ஸோ முஸ்லீம் உலகம் என்று வெஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துடுச்சு. எந்த துறையில், முக்கியமாக டெக்னாலஜி துறையில், மிலிட்ரி துறையில், எக்கனாமி துறையில். இதனால் அவங்களுடைய டிசிஷன் மேக்கிங் கூட இண்டிபெண்ட்டாக இல்லை. ஸோ வெஸ்ட்டு நம்மளை எப்படி டாமினேட் பண்ணுது, மாடர்ன் ரியாலிட்டி என்னென்னு பார்த்தா கல்ச்சர் மூலியமாக. அதுக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீடியா, படங்கள், எஜுகேஷன் மூலிமா. இப்போ வேல்யூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது. ஹராம் வந்து நார்மலைஸ் ஆகுது. இஸ்லாம் அவுடேட்டட் போல் சிலர் நினைக்கிறாங்க. பல முஸ்லீம்கள் எங்கே பிரச்சனை நடந்தது என்பதை தவறாக ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் பின்தங்கியது டெக்னாலஜினால தான், ஸோ அதில் நம்ம பெரிய லெவல் அடையணும், நமக்கு வந்து மாடர்ன் ஆகணும், மாடர்ன் ஆகிறது தான் ஒரே சொல்யூஷன், வெற்றிக்கான சொல்யூஷன் என்றெல்லாம் தவறாக நினைக்கிறாங்க அறியாமையின் காரணமாக. இது ராங்கான ஒரு டயக்னோசிஸுங்க. உண்மையான பிரச்சனை அக்கீதாவை, மன்ஹஜை கைவிட்டதுனால தான் இவ்வளோ பிரச்சனை நடந்துக்குது உலகத்தில். அதே மறந்துட்டாங்க. அக்கீதாவை, மன்ஹஜை ஸ்ட்ராங் பண்ணுன்றதை விட்டுட்டு எங்கே போகிறாங்க, டெக்னாலஜியில் பெரிய ஆள் ஆகணும், மாடர்ன் ஆக வேண்டிய சொல்யூஷன். இதற்கு சில ஆலிம்களும், அறியாமையில் இருக்கக்கூடிய ஆலிம்களும் முட்டுக் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு ஹிதாயத் தருவனாக. ஸோ இன்றைய முஸ்லீம் உலகம் வந்து ஒரு எக்ஸ்டர்னலாக முஸ்லீமாக இருக்கிறாங்க, இன்டர்னலாக உள்ரங்கமாக மேற்குலகம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. உள்ளத்தில் வெஸ்டர்ன் வேர்ல்டு இருக்குது, வெளிரங்கமாக முஸ்லீம்களோட அடையாளங்கள் இருக்குது. இல்லா மாஷா அல்லாஹ் பாதுகாத்து சில நல்ல நபர்களை தவிர. ஸோ என்ன ஃபார்மில் ஐடென்டிட்டி லாஸ் பண்ணுறாங்க, இமிட்டேஷன் நடக்குது, டிபெண்டன்சி அதிகமாகுது, வீக்னஸ் வரும், உம்மத்து வந்து பலவீனம் அடையுது.